சரி ஓகே, புது வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்களே நம்ம வெற்றிகரமாக சர்வே பண்ணிடலாம். போடு பெட்டு. சரி ஓகே ஸ்பார்க்கே, கொஞ்சம் சீக்கிரமாக சரி படிக்கணும்னு சொல்லுது. சரி ஓகே, சீக்கிரமாக படுத்து தூங்கு ஸ்பார்க்கே. சரி ஓகே, பெட்டு இருந்தால் பெட்டை கொடுத்துட்டு படுத்து தூங்கு. என்னதே பெட்டு இருந்தால் பெட்டை கொடுத்துட்டு படுத்து தூங்க? ரைட்ரா, அப்போ பெட்டு ரெடி பண்ணாமல் தான் இவ்வளோ தூரம் என் கூட சுற்றின்னு கிடந்தியா? சரி ஓகே, இதுக்கு நம்ம ஒரு வழி இப்போ யோசிச்சாகணுமே. என்ன பண்ணலாம்? டே நைட்டு வேறு ஆயிடுச்சுடா. ஸ்கெலிட்டனு சாமி பண்ணேன்னு தூக்கி என்னை போட்டு புரட்டி எடுப்பானுங்களா. இப்போ ஏன்டா நீ வேறு வர சொல்லி ஆடுகளெல்லாம் வெட்டிட்டு வந்துருக்கலாம்ல, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்? ஐயோ கடவுளே, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு ஃப்ரெண்ட்ஸு, டூ மச்சு. வெட்டி இல்லை விளக்கிறோம். நீ சொல்கிறது வேற கேட்குது, இதில் மெசேஜில் வேறு செட் பண்ணுமாடா. போடா. இதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அண்டர் வேர்ல்டில் பதுங்கிடுவோம். ஃபைனலி அன்றைக்கான டேவை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது சர்வே பண்ணிவிட்டு வில்லேஜை தேடி ஒரு பயணம். போகிறோம் வில்லேஜ் கண்ணிலே காணும். எங்கடா வச்சுருக்கீங்க? வில்லேஜ் மூளைக்கு கொண்டு போய் வச்சுறானுங்க. தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சரி ஓகே, அப்புறம் என்ன போகிற வழி ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இத்துடன் டார்க்னஸ். எங்கடா இப்போ வரைக்கும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வில்லேஜே தெரில. எங்கடா ஒரு வில்லேஜே காணும். ரைட்டு, சூப்பரு. ஆப்பு வைக்காமல் போக மாட்டானுங்க போல இருக்குது. ஆமாம், நம்ம கூடிய ஒரு ஜீவன் வந்தது, அது எங்கே போச்சு? அப்புறம் ஒரு நெதர் போர்ட்டல். ஆமாம் போர்ட்டல் தானே இது, போர்ட்டல் தானேயா? எனக்கே டவுட்டாக இருக்குது. சரி ஓகே, ஒரு போர்ட்டல் ஒன்று கண்டுபிடிச்சேன். முன்னாடியே தான் அந்த ஜீவன் வந்தது, திடீர்னு காணாமல் போயிடுச்சு. சரி ஓகே, போர்ட்டலில் இருந்த லூட்லாம் அடிச்சுட்டு அப்படியே திரும்பியும் வில்லேஜை தேடி ஒரு பயணம். போயிட்டு வரேன், டாட்டா. இங்கே தான் போர்ட்டல் இருக்குது. ஓகே, பார்த்து வச்சாச்சு. சரி ஓகே, அடுத்தது ஒரு வில்லேஜை தேடணும். நெக்ஸ்ட்டு போகிற வழியிலே செரி பிளாசம் பயோமு. அந்த மலை மேலே ஃபுல்லாக செரி பிளாசம் தான். அப்போது செரி பிளாசத்தில் வீடை கட்ட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக செரி பிளாசம் மையமாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், வீடு ஃபுல்லாக செரி பிளாசம் மையம் தான். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு சாப்ளிங் கிடச்சா கூட போதும், விடமாட்டேன். சும்மா போட்டு தள்ளுற வேண்டியதான். சரி ஓகே, ஓகேடா. எங்கடா இருக்குது? சரி ஓகே, போயிட்டு மைண்ட் பண்ணுற வேண்டியதான். கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி ஒரு கோழி ஃபார்மை போட்டால் கோழியை கத்தம் பண்ணுறது. நல்லா பார்த்துக்கோங்க யார் கத்தம் பண்ணுது. கல்புரேட். என்னால் வேண்டிக்கிறத விட்டால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. போனால் என்னையும் சேர்த்து வச்சு கத்தம் பண்ணுறாரு. அந்த கோழி ஆன்மா சாந்தி அடையுமா?